இதுதான் சன் கிங்கோட பூம் சோலார் லேம்ப். ஸோ இந்த சோலார் லேம்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உள்ளே வந்து அடங்கியிருக்கு. ஆனாலும் இது இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. இருந்தாலும் நம்ம இதை வந்து சின்னதாக ஒரு டியர் டவுன் வந்து பண்ண போகிறோம். இது மூலிமா உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இதை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து 3 நட்டு இருக்குது, ஒரு நட்டு இல்லை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 3ல் ஒரு நட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் நட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே நார்மல் நட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரூஸை யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஒர்க் ஆகாமல் போயிருக்கு. ஒரு மெக்கானிக்கிட்ட கொண்டு போயிருக்காங்க. அவர் இதை ஃபிக்ஸ் பண்ண தெரியாமல் வச்சுருந்துருக்காரு. ஸோ அதனால் அப்படியே போட்டாங்க. ஒரு நட்டு காணாமல் போயிருக்கு, அது போல் வேறு நட்டு போட்டிருக்காரு. ஏகப்பட்ட குழப்பங்கள். ஸோ உள்ளே அந்த மெக்கானிக் விட்டுட்டு போன இதை தான் நம்ம வந்து எடுத்து பார்க்க போகிறோம். பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஜஸ்ட் வந்து ட்ரிப்பரை வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக ஓப்பன் ஆயிரும். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் பார்க்குறது மல்டிபிளான பார்ட்ஸை பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மதர் போர்டை பார்ப்பீங்க. ரெண்டாவது ஒரு பேட்டரியை நீங்கள் ஈஸியாக வந்து பார்க்க முடியும். இது வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி. அதாவது சோலார் லேம்ப்னோடனே நீங்கள் வந்து எங்கே சோலார் பேனல்னு கேட்பீங்க இல்லையா, இதோட அட்டாச்சாக ஒரு சோலார் லேம்பும் வரும். ஆனால் அந்த போர்டு நமக்கு கிடைக்கல. அதுலேருந்து இது வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு இதுக்கான இன்ட்யூஷன் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். பவர் சப்ளை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே பட்டனுக்கான ஆப்ரேஷன்ஸ். இங்கே வந்து இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆண்டனான்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் எஃப்எம்மும் பார்த்துக்க முடியும். அந்த ஆப்ஷனும் உள்ளே இருந்தது அப்படிங்கிற சொல்கிறதுக்காக தான் இதெல்லாமே. அதே போல் இந்த சோலார் லேம்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் உள்ளே இருக்குது. நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பேட்ரி, இந்த வகையான சர்க்கியூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிப்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அப்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக காமிக்க முடியும். இந்த சோலார் லேம்ப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் யூஸ் பண்ணாத ஒரு ப்ராடக்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு கைவிடப்பட்ட ப்ராடக்ட்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு சோலார் லேம்ப் வாங்கி அதுலேருந்து பவர் எடுத்து இதுக்கு எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி சப்ளை பண்ணுற லைட்ஸ் ஆகட்டும் அண்ட் சின்ன சின்ன விஷயங்களாகட்டும் அட்டாச்சாக வச்சுருப்பாங்க. ரொம்ப பெரிய விஷயம் நினைப்போம் இல்லையா, அதெல்லாமே எதுவுமே இல்லை. சின்னதான லேம்ப், அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் ஆகட்டும். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான MP3 பிளேயர் அட்டாச்சாகவே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இதில் சாங்ஸை வந்து SD கார்டு மூலிமா இன்சர்ட் பண்ணி கேட்டுக்க முடியும். அதே மாதிரி ஹெட்ஃபோன் ஜாக்கும் இதில் போடுற ஆப்ஷன் இருந்துச்சு. ஆல்சோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் லேம்ப் வந்து டேரெக்டாக அட்டாச் பண்ணுற மாதிரியான ஒரு சீக்ரெட்டான லாக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் USB வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்கள் பவர் பேங்க் வச்சும் இதை வந்து பூட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க நம்பர்ஸ் மூலிமா சாங்ஸை வந்து எந்த டைமென்ஷனில் வேணுமோ அந்த டைமென்ஷனில் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஸ்பீக்கரை இன்க்ரீஸ் பண்ணுறதாகட்டும், இந்த சின்ன மானிட்டர் மூலிமா என்ன வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். எஃப்எம்மா இல்லை வந்து MP3 பிளேயரா, இல்லை உங்கள் பேட்டரியோட சோர்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் வந்து சிம்பிளாக தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப ரொம்ப யூனிக்கானது. இது ஓப்பன் பண்ணலாம்னு நினச்சோம், ஆனால் ஓப்பன் பண்ணால் இது ஸ்பாயில் ஆயிரும். ஸோ இதை ஒர்க் பண்ண வச்சு திரும்பவும் வந்து கண்டிஷனுக்கு கொண்டு வரது தான் எங்களோட ஃபார்முலா. ஸோ அதனால் திரும்பவும் வந்து அட்டாச் பண்ணுவோம். இதில் என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படிங்கிறத சிம்பிளாகவே சொல்கிறேன். இந்த பேட்டரி இருக்கு இல்லையா, இந்த பேட்டரியில் தான் ப்ராப்ளம் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அநேகமாக போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். மற்றபடி எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் அந்த பேட்டரியை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாம் இதை ஆன் பண்ணி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக டீட்டெயிலாக வந்து சொல்லலாம். அண்ட் அப்படி ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், சாங் கேட்குற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணலாம். அதெல்லாம் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.